வர இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மற்றும் அகில இந்திய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமது தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவருடைய தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அன்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் அண்ணன் ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நீதி கட்சியின் தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள், ஐக்கிய ஜனநாயக கட்சியினுடைய சார்பாக மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நமது கூட்டணியில் இணைந்திருக்கிற நமது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்குடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாறன் அவருடைய தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மற்றும் அனைத்து ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் இன்னும் பல சமுதாய அமைப்புகளுடைய ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையவிருக்கிறது. அதற்கான அடிப்படையான முதல் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், இதற்குரிய முதல் கூட்டம் சென்னை மதுராந்தகத்திலே மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. அதை பொதுக்கூட்டம் என்றே சொல்ல முடியாது, மிகப்பெரிய பொதுக்கூட்டம் என்று ஆரம்பித்து அது மாநாடாக முடிந்தது. அதிலும் மைல்கள் கணக்காக பிரைம் மினிஸ்டர் வந்து போன பிறகு கூட வேன்களும் கார்களும் பொதுமக்களும் அந்த இடத்தில் வந்து குவிந்தது. இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெரிய பேரிடியாக அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தென்பாண்டி மண்டலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த மதுரை மண்ணில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமை என்று சொன்ன இந்த மதுரை மண்ணில் மீண்டும் நீதி கேட்டு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வருகிற 1ஆம் தேதி இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்வார்கள். இந்த கூட்டம் அல்ல, இதுவும் ஒரு மாநாடு போலே அமையும். மதுரையில் எந்த நிகழ்ச்சி அமைத்தாலும் அது மீனாட்சி அம்மனுடைய அருளாலே அந்த ஆட்சி தானாக மாறி நல்லாட்சி மலரும். அந்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே வர இருக்கிறது. மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அதாவது இது பொதுக்கூட்டமா மாநாடாங்கிறது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனால் ஒருவேளை ஒரு அரசு நிகழ்ச்சி கூட அதுல இருக்கலாம். நீங்க என்ன ஏம் பண்றீங்களோ அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறல அப்படின்னு அதாவது இப்ப நாங்க உறுதியா இருக்கோம். எங்க அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சி, சரியா, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தம்பி திருமாறன், நீதி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஐக்கிய முன்னணி கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, பாரிவேந்தர் தலைமை இந்திய ஜனநாயக கட்சி, நம்ம மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கூட்டணி வேணும்னு நினைக்கிறீங்க? வடிவமா ஒரு கெமிஸ்ட்ரியா ஒரு ஒர்க் ஆகல, அப்படி ஃபார்ம் ஆகலன்ற ஒரு கமெண்ட் அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன ஒண்ணு நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே இப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறலை. 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு 90 தேர்தல் அறிக்கை பாட்டிலே நிறைவேற்றிருக்காங்க. மீதி எல்லாமே நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும்,
அரசு ஊழியருடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே முற்று பெறல. ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி, தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப முக்கியம். ஒரு டிஜிபியை கூட போட முடியல இந்த அரசாங்கத்திற்கு. ஒரு டிஜிபி கூட போட முடியல. எப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்க முடியும்? சாத்தாங்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணம் நடந்தது. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் குய்யோ குய்யோன்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்துல சிவகங்கையில அஜித் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? 33 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. 33 லாக்அப் டெத் மரணங்கள். சரி, ஒரு போலீஸ்க்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட அந்த பெண்களையும் ஜாதி ரீதியா திட்டுறாங்க. அவர் பாலியல் ரீதியா வேற கொடுமை செய்யறாங்க. ஒரு போலீஸ்காரரே ஒரு காவல்துறை பெண் அதிகாரி டீஸ் பண்றது, பாலியல் வன்முறை பண்றதும் யாருடைய ஆட்சி நடக்கு? சரி, பள்ளிக்கூடத்துக்கு போறா எல்லாரும் கொசுவை தூக்கிட்டு போவாங்க, இங்க கஞ்சாவை தூக்கிட்டு போறாங்க, பீர் பாட்டில தூக்கிட்டு போறாங்க. டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னாங்க, படிப்படியா குறைப்போம்னு சொன்னாங்க. நம்ம அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள் கூட சொன்னாங்க, எல்லாம் நம்ம குடிச்சிட்டு எல்லாம் வீணா போறாங்க, இறந்து போறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி என்ன சொல்றாங்கன்னே தெரியல. அவங்களும் இன்னைக்கு ராகுல் காந்தியை போய் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்ப எதுக்கு? எந்த கூட்டணி ஒத்து வரல, எது வடிவம் பெறல? காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருக்குமா இருக்காதாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்றைய வருத்தம் தெரிவிக்கணும் ராமதாஸ் பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். சார், இப்போ தொடர்ச்சியா விஜய் அவருடைய கூட்டங்கள் வந்து கடுமையா பாஜகவையும் சேர்த்து குறிச்சிருந்தாரு கொள்கை எதிர்ப்பு அடிப்படையில. ஆனா இப்போ யாரு விமர்சிக்கிறாங்க? விஜய் அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புஸ்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? தமிழக முதல்வர் தமிழக அணிக்கா டெல்லி அணிக்கா அந்த போட்டின்ற மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு? சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுது. இது தமிழ்நாட்டில் நடைபெறுது. யார் நல்ல முதல்வராக ஆட்சி செஞ்சார்? அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல எப்படி ஆட்சி பண்ணார்? இப்போ நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும். அதுக்கு பிறகு அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் தான். அதுல இந்த 5 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அண்ணன் இபிஎஸ். ஒரு நாடு முன்னேற சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் வசதி, பாலங்கள், விமான போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? அனைத்தும் செய்து மத்திய அரசு. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய், திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபாய். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டில் 140 விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க. வந்த பிறகு உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவதில். ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கு. உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 3வது இடத்துல. இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் மொழியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர். பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் 2 வாரத்துக்கு முன்னால மலேசியா போனார். எங்கள் நாட்டுல தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு, தமிழ் மொழிங்கிற இருக்கு, மிகப்பெரிய கலாச்சாரம், மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உண்மையே எங்க இருந்தாலும் சொல்றது பாரத நரேந்திர மோடி அவர்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பா மதுரை எம்பி சு வெங்கடேசன், மத்திய அரசோட தேர்வு ரத்து செய்யப்பட்டா பொங்கி எழுகிறாரு. ஆனா டிஎன்பிஎஸ்சி ரத்து செய்யப்பட்ட தொடர்பா எதுவுமே பேசல இல்ல. அதுதான் அவங்களுடைய கூட்டணி ஆட்சி. ஆனா அவருக்கே தெரியல ரத்து பண்ணிருக்காங்களே. தெரிஞ்சாதானே கேட்பாங்க. நம்ம எம்பிக்கு தெரிஞ்சிருந்தானே கேட்பாங்க. தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா கேட்பாரு. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர், நல்ல விஷயம் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காரு. இது மட்டுமா தேர்தல் ரத்தாயிருக்கு? இன்னைக்கு 5 வருஷத்துல எவ்வளவு தேர்வுகள் ரத்தாயிருக்கு? மாணவர்களுடைய 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. எவ்வளவு? 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க. இப்ப 90,000 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. என்னாச்சு? சொன்னது என்னாச்சு?
காத்தோடு காத்தா போயாச்சு. மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இது பண்ணாங்க வச்சாங்க. அண்டர் பாஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணது அப்புறம் இது கொடுத்து. ஆனா இப்ப சர்வீஸும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமா மத்திய அரசு தான் காரணம். அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். இதெல்லாம் எப்படிங்க ஒரு விமான போக்குவரத்துல மக்கள் பயணிகள் போவதும் வருவதும் ஏற்பாடு பண்ணுவதும், அந்த விமான போக்குவரத்துடைய அதிகாரிகள் பொதுமக்கள் பயணிக்கணும். அதை பொறுத்தானே எல்லாமே இருக்கு. எங்க தூத்துக்குடி இன்னைக்கு 5 விமான நிலையம் வருது, 5 ஃபிளைட்டு டெய்லி வருது. முந்தி 2 தான் வந்துட்டு இருந்துச்சு. மத்திய அரசு என்ன கொடுத்தாச்சு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மதுரை. தமிழகத்துக்கு மத்திய அரசு சரியான நிதியை ஒதுக்க மாட்டேங்குது. நான் இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்த பிறகு எத்தனை விமான நிலையங்கள், எத்தனை மருத்துவக் கல்லூரிகள், அதெல்லாம் நிதி தானே. நிதி இல்லாம என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு கூட சொன்னாங்க, அதான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது நீட் எக்ஸாமை கொண்டு வரணும் தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கல்ல. கொண்டு வந்தாங்களா? இதுவரைக்கும் கொண்டு வரல. நீட் எக்ஸாம் இதுவரைக்கும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு மருத்துவ கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக, மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களிடம் பேசி 7.5% வாங்கி தந்தவர் அண்ணன் யூபிஎஸ் அவர். அதனாலதான் இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் உள்ள பிள்ளைகளும் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. விஜய் தெரிசா குறித்து பேசணும் பயங்கரமான கண்டனங்கள். அது முடிச்சிட்டேன் நான், அது அப்பலே முடிச்சிட்டேன். இப்போ உங்களை பத்தி கடுமையாக விமர்சித்தார் விஜய். இப்போ அந்த சிபிஐ என்கொயரி அதுக்கப்புறம் வந்து நடந்த கூட்டங்கள்ல அவர் உங்களை பேசுறத குறைச்சிருக்காரு. ரொம்ப கடுமையா பேச மாட்டாரு. பேசிட்டு தானே, கண்டனம் எல்லாம் சொல்லிட்டு தானே. முன்னாடி பேசுற அளவுக்கு தீவிரமா பேசல சார் பாஜக. அதாவது 41 பேர் திமுக திட்டுறாரு. நீங்க திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நானும் திட்டிட்டு தான் இருக்கேன், அவங்களும் திட்டிட்டு தான் இருக்காங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு தமிழக அரசும் காரணம், மதிப்புக்குரிய விஜயும் காரணம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வர்றாங்க. எந்த குடிக்க தண்ணி கூட ஏற்பாடு செய்யல. அதே மாதிரி இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டாரு சேலத்துல. அவங்க எல்லாரும் கூட்டத்திலும் இறந்து, நல்ல சகுனம் தானே அது அவங்களுக்கு. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து வந்து மக்கள் வந்து தமிழக முதல்வர் நன்றி சொல்றாங்கன்னு சொல்லி தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, மக்கள் சொல்லணும்ல. அதாவது அண்ணன் இபிஎஸ் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை காப்பி அடிச்சு இவங்க முதலமைச்சர் வந்து 2000 ரூபாய் நாங்களும் தர்றோம் அப்படின்னு கேட்டா நீதிமன்றத்துக்கு போய் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட 2000, கோடைகால விடுமுறை 1000. இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த முதலமைச்சரும் செய்ய மாபெரும் சாதனையை அண்ணன் செஞ்சிருக்காரு. கோடைகால விடுமுறைக்கு போன வருஷமும் கோடைகால விடுமுறை வந்துச்சு. இந்த வருஷம் எலெக்ஷனை முன்னிட்டு நீங்க தடுத்துறீங்கன்னு சொல்றாரு சார். நீங்க தான் சார், நாங்க அவர் முதலமைச்சர் சார், நாங்க எப்படி சார் தடுக்க முடியும்? வழக்கு கொடுக்க இருந்தாங்க. யாரும் அங்க அந்த மாதிரி முகாந்திரமே இல்லையே. இவர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னே தெரியாது. இன்னைக்கு இவருடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக, மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக நடைபெறுகிறது. அதை சமாளிப்பதற்காக ரூபாய் கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பண்றாங்க. 5 வருஷம் கோடை காலம் வந்துச்சு, ஒரு விடுமுறையும் இல்லை. நான் இன்னொன்னு கூட சொல்றேன், இதோட முடிச்சிடலாம். நீங்க 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. பாராளுமன்ற 28 மாசம் தரல. பாராளுமன்ற தேர்தல் வந்து கொடுத்தாங்க. பொங்கலுக்கு 2-3 வருஷமா கொடுக்கல. இப்ப தேர்தல் வரும்போது கொடுக்குறாங்க. அப்ப தேர்தலுக்கான ஒரு ஆட்சி தானே தவிர இது ஒரு குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அடுத்தால துணை முதலமைச்சரை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை இவர்களுக்கு. தேமுதிக என்ன சார் முடிவு வச்சாங்க? முடிவு வச்சிருக்கீங்களா? 1ஆம் தேதி பார்க்கலாம்.